இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22 அரசியான அன்னை கன்னிமரியாளின் விழா. இந்த விழா திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் 1954ஆம் ஆண்டு திருவழிபாட்டு கால அட்டவணையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் திரு அவையில் துவக்க காலத்திலிருந்தே மக்கள் அன்னை கன்னிமரியாளை அரசியாக ஏற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆம், மகத்துவமும் மாண்பும் மிகுந்த அன்பின் அரசி அன்னை கன்னிமரியாள் பற்றி உங்களோடு சிறிது பகிர்ந்து கொள்கின்றேன். கன்னிமை, பெண்மை, தாய்மை நிறைந்த மரியாள் ஆன்ம உடலோடு விண்ணிற்கு எடுக்கப்பட்ட விழாவை சமீபத்தில் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆம், அருளாலும் அன்பாலும் நிறைய பெற்று விண்ணகம் சென்ற அன்னை கன்னிமரியாளுக்கு தந்தை கடவுளும் திருமகன் இயேசுவும் விண்ணக அரசியாக மணிமுடி சூட்டிட தூய் ஆவியானவர் அருகில் இருக்கும் காட்சி எவ்வளவு ஆழமான விசுவாச கோட்பாடுகளை விளக்குகின்றன நமக்கு. மூவொரு இறைவனின் அருகில் இருக்கும் அன்னை மரியாளை மூவொரு இறைவனும் மகிழ்ந்து கொண்டாடும் அன்னை மரியாளை நாமும் அன்னையாக பெற்றுள்ளோம். இறை இயேசுவின் தாய் நமது தாய் என திரு அவை நமக்கு தந்துள்ளது. மேலும் 12 விண்மீன்களை தலையில் தாங்கியவளாய் பிறை நிலாவின் மேல் நிற்கும் அழகிய தோற்றமும் காட்சியாக நம் கண்முன்னே வந்து செல்கின்றது. ஆம், பெண்ணொருவள் கதிரவனை ஆடையாகவும் நிலவை காலடியிலும் 12 விண்மீன்களை தலையில் முடியாகவும் சூடியவளாய் காணப்பட்டாள் என்ற திருவெளிப்பாட்டு 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் வடிவம் இதில் வெளிப்படுகின்றது. காலங்களின் முழுமையாக கதிரவனும் நிலாவும் கணக்கிலடங்கா மக்களினங்களாக கணக்கிட முடியாத விண்மீன்களும் இவ்வாறாக அன்னை கன்னிமரியாள் அனைவருக்கும் தாயானவள் என வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்னை மரியாளின் இன்றைய விழா வாசகங்கள் நமக்கு நம்பிக்கையின் ஒளி வந்துவிட்டது என எடுத்து கூறுகின்றது. இருளில் இருப்போருக்கு பேரொளி உதித்தது என்ற முதல் வாசகம் ஏசாயா அதிகாரம் 9 2-4 கூறுவது, லூக்கா நற்செய்தியில் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 ஒளியாம் இயேசு மனுவாக கருவுறுவதால் நிறைவேறுகின்றது. இன்றைய பொதுக்கால திருவழிபாட்டு வாசகங்களை பார்ப்போம். அன்பின் செய்தியாக தரப்பட்டுள்ளது இந்த வாசகங்கள். ரூத் ஆகமம் அதிகாரம் 1:1-3-6 மோவாபிய புற இனத்து பெண் ரூத் நகோமியிடம் உரிமையோடும் அன்போடும், உன் மக்களே என் மக்கள், உன் கடவுளே என் கடவுள் என்று தான் அறிந்திராத புது வாழ்வில் நுழைகின்றாள். மீட்பின் தலைமுறை வரலாற்று அட்டவணையில் இடம் பெறுகின்றாள். பெண்மை மாண்புறுகிறது. பெண்மை முதலிடம் பெறுகின்றது. அடுத்ததாக மத்தேயு அதிகாரம் 22 34-40 இறை வார்த்தைகளில் அன்பு கட்டளையாக இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். கடவுளை முழுமையாக அன்பு செய்வது போல் உன்னை அடுத்து இருப்போரையும் முழுமையாக அன்பு செய்வதே நிலை வாழ்விற்கு வழி என எளிதாக இயேசு கூறுவதை உணர்ந்து கொள்வோம், தியானிப்போம். மகத்தான சுருக்கமான அன்பின் கட்டளையை வாழ்வாக்குவோம். இறை அன்பில் நிலைப்போம், பிறர் அன்பில் வாழ்வோம். வாழும் இறைவா, உம் அன்னையும் எம் அன்னையும் ஆன அன்னை மரியாளின் வழி நடத்துதலில் வாழ வரம் தாரும். ஆமென்.